Good morning, 8th standard students. Today in your English class, we are going to see 7th lessons vocabulary. Cyber safety lesson கப்ரமா இருக்கிற vocabulary தான் நம்ம இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். British and American English. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரிட்டன்லயும் யுஎஸ்ஏலயும் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. பட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது என்னென்னன்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து டார்ச்னு சொல்லுவாங்க. பட் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து ஃபிளாஷ் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டன் இங்கிலீஷ்ல வந்து மொபைல் ஃபோன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல செல்போன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பின் அப்படிங்கிறத அமெரிக்கன்ல வந்து த்ராஷ் கேன்னு சொல்றாங்க. லாரி அப்படிங்கிறத அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ட்ரக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி நீங்க வந்து இங்க கொடுத்திருக்கிற இந்த வேர்ட்ஸ்க்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டும் இங்க கொடுத்திருக்கிற அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட்க்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டும் இங்க கொடுத்திருக்கிற பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட்க்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டும் நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணி எழுதணும். இது வந்து டேக் ஹெல்ப் ஆஃப் கூகுள்ல வந்து நீங்க போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ அதை சர்ச் பண்ணி நீங்க இதை ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெல்லிங் டிஃப்ரென்சஸ். முதல்ல நம்ம பார்த்தது வந்து வேர்டே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு டார்ச்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிளாஷ் லைட் சொல்லுவாங்க, இவங்க டார்ச்னு சொல்லுவாங்க. அது வேர்டே வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. பட் தெர் ஆர் ஆல்சோ ஸ்பெல்லிங் டிஃப்ரென்சஸ் இருக்கு சில வேர்ட்ஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸ்கில்ஃபுல் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எல் தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவாங்க. பட் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல 2 எல் யூஸ் பண்ணுவாங்க. செக் அப்படின்றதுக்கு CHEQUE அப்படின்னு எழுதினா அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். CHECK அப்படின்னு எழுதினா அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் PROGRAMME அப்படின்னு எழுதினா அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். PROGRAM எழுதினா அது அமெரிக்கன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் டயலாக் DIALOGUE அப்படின்னு எழுதினா அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். DIALOG அப்படின்னு எழுதுனா அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வேர்ட்ஸே டிஃப்ரெண்டா இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கிற வேர்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுலயும் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கிற சில வேர்ட்ஸோட அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் வந்து நம்ம எழுதணும். அதே மாதிரி அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்ல கொடுத்துருக்கிற வேர்ட்ஸோட பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் நம்ம கரெக்டா எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் அப்பாலஜைஸ். அப்பாலஜைஸ் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து எஸ் இருக்கிற இடத்துல Z யூஸ் பண்ணுவாங்க. APOLOGIZE. நம்ம ஜெட்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது Z இன் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ APOLOGIZE அதுதான் வந்து அமெரிக்கன் ஸ்பெல்லிங். ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றதுக்கு வந்து JUDGMENT இந்த E வந்து வராது அமெரிக்கன் ஸ்பெல்லிங்ல. நேபர் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த U வராது அமெரிக்கன் ஸ்பெல்லிங்ல. NEIGHBOR அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அமெரிக்கன் ஸ்பெல்லிங்ல ட்ரீம்டுன்னு இருக்கு. பட் பிரிட்டிஷ்ல வந்து ட்ரெம்ட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். DREAMT அது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ட்ரீம். நெக்ஸ்ட் ஏர்பிளேன். அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஏர்பிளேன். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து ஏரோப்ளேன். AEROPLANE. நெக்ஸ்ட் PLOW ப்ளோ. அது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல எப்படி எழுதுவாங்கன்னா PLOUGH ப்ளோ அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ திஸ் இஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேரியஸ் வேர்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பானமஸ் வேர்ட்ஸ் பார்க்கலாம். எப்பானமஸ் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா words whose origin is traced to individuals are known as eponymous words. அதாவது சில வேர்ட்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலோட பேரை வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து எப்பானமஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். கொலம்பியா. கொலம்பியா அப்படின்றது வந்து ஒரு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. அண்ட் வேர்ல்டுலயும் த்ரூ அவுட் த வேர்ல்ட்லயும் வந்து நிறைய சிட்டிஸோட பேரு கொலம்பியான்னு இருக்கு. இந்த கொலம்பியா அப்படின்ற இந்த வார்த்தை எங்க இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ்
அவர் தான் வந்து ஒரு இட்டாலியன் டிஸ்கவரர் ஆஃப் அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் கொலம்பஸ்ன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கொலம்பஸ் அப்படின்றவரோட பேர்லேருந்து தான் இந்த கொலம்பியா அப்படின்ற இந்த ஊரோட பேர் வந்தது. ஸோ ஒரு ஒரு மேன், அதாவது ஒரு மனுஷனோட பேர்லேருந்து வேற ஊருக்கோ இல்லை மற்ற வேர்ட்ஸோ வந்து ஆரிஜினேட் ஆயிருந்ததுன்னா அந்த வேர்ட்ஸை வந்து எப்பானமஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே 1 by 1 பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டீசல். டீசல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட வெஹிக்கிள் வந்து ரன் பண்ணுறதுக்கு, ஜென்ரேட்டர் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேசலின், அதுதான் வந்து டீசல். டீசல் வந்து எங்கேருந்து அந்த வேர்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருடால்ஃப் டீசல், தி ஜெர்மன் மெக்கானிக்கல் என்ஜினியர் ஹூ இன்வென்டட் இட். ஸோ இந்த டீசலை கண்டுபிடிச்சவர் வந்து ருடால்ஃப் டீசல். ஸோ அதனால அந்த ஃப்ளூயிட்க்கு அவரோட பெரிய டீசல் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து மார்ச். மார்ச் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் அ மந்த். ஸோ இந்த மார்ச் அப்படின்றது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸ் அப்படின்றவர் யாருன்னா ஒரு ரோமன் காட் ஆஃப் வார். ரோம்ல ஒரு காட் இருக்காரு, அந்த காடோட பேரு மார்ஸ். அவர் வந்து வாரோட காட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த மார்ஸ் அப்படின்ற அவரோட பேர்லேருந்து தான் இந்த மார்ச் அப்படின்ற மந்த் வந்தது. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்கார். ஆஸ்கார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் தி மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் கிவன் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்சஸ். ஸோ இந்த ஆஸ்கார் அப்படின்றது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the name originated from Oscar Pierce, US wheat farmer and fruit grower. ஸோ ஒரு யூஎஸ்ல வந்து ஒரு ஃபார்மர் இருந்தாரு, அந்த ஃபார்மரோட பேர் வந்து ஆஸ்கார் பியர்ஸ். அவரோட பேர்லேருந்து தான் இந்த அவார்ட் வந்து ஒரிஜினேட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து சாண்ட்விச். சாண்ட்விச்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸோ இட்ஸ் அ ஃபுட். ஸோ இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் மான்டேக், 4th Earl of Sandwich, an English aristocrat after whom Captain James Cook also named the Sandwich Islands. ஸோ ஜான் மான்டேக் அப்படின்றவர் வந்து 4th Earl of Sandwich, சாண்ட்விச் ஐலண்ட்ஸோட 4th Earl அவர். ஸோ அதுலேருந்து தான் இந்த சாண்ட்விச் அப்படின்ற வேர்ட் வந்து வந்தது. ஸோ இதே மாதிரி சில வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சாக்ஸோஃபோன், வால்கேனோ, ஈஃபில் டவர், பாய்காட், மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு, யாரோட பேர்லேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் அதோட மீனிங் என்னன்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி எழுதிடுங்க. அண்ட் தென் அந்த வேர்ட்ஸ் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு, யாரோட பேர்லேருந்து வந்தது அப்படின்றத நீங்கள் இங்கே எழுதணும். ஸோ இதுதான் வந்து எப்பானம் ஆர் எப்பானமஸ் வேர்ட்ஸ். எப்பானமஸ் வேர்ட்ஸ்னா ஒரு மனுஷங்களோட பேர்லேருந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆகி வர்றது தான் வந்து எப்பானமஸ் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து யூஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ். யூஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு அஃபென்சிவ் வேர்ட்ஸ் இருக்கிற இடத்துல இன்அஃபென்சிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா யூஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ். அஃபென்சிவ் வேர்ட்ஸ்னா என்னன்னா, இந்த வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அது ஒருத்தரை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அஃபென்சிவ் வேர்ட்ஸ். அப்போது அந்த இடத்துல வேற என்ன வார்த்தையை யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்றது இன்அஃபென்சிவ் வேர்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து யூஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ். ஸோ சில வார்த்தைகள் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அது சிலரை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் பட் அதே மீனிங்கை கன்வே பண்ணக்கூடிய வேற வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது தான் யூஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அன்எம்ப்ளாய்ட்னா வேலை இல்லாமல் இருக்கிறது. ஸோ ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது, அது அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் வந்து பிட்வீன் ஜாப்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஓல்டுனா வயசாயிடுச்சா அப்படின்றது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணால் அது சிலரை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம ஓவர் த ஹில் அப்படின்னு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ஜாயிங் யுவர் ரிட்டையர்ட் லைஃப். ரிட்டையர்ட் ஆகிட்டு நல்லா ஜாலியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அது காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும், அஃபென்சிவ். ஸோ ஸ்டேயிங் ஆன் த டிராக்டர்னு யூஸ் பண்ணணும். டைட், இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது, பாஸ்ட் அவே அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸ்டூபிட், அதுவும் அஃபென்சிவ் வேர்ட் தான். ஸோ இன்டெலெக்சுவலி சேலஞ்ச்ட் அப்படின்னு சொல்லணும். ஸ்லோ லேர்னர்ஸ்
அதாவது ரொம்ப வந்து லேட்டா பிக்கப் பண்ணுவாங்க இல்லையா, ரொம்பவே வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஸ்லோவா இருப்பாங்க, அவங்கள வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்லக்கூடாது, லேட் ப்ளூமர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் யூஃபிமிசம்ஸ், அதாவது காமனா நம்ம அஃபென்சிவா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், பட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாம அதே மீனிங்கை கன்வே பண்ணக்கூடிய நல்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்றது தான் யூஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ். அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. So next there is an exercise. Fill in the blanks with correct euphemisms for the given words. So இதுவும் வந்து நீங்க வந்து on your own try பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்ட்ல இருக்கு, நீங்க cross check பண்ணிக்கலாம். Next is your speaking task. Imagine a world with no books but only e-books. How would you find such a world? Deliver a 2-minute talk. ஸோ ஒரு உலகத்தில் நீங்கள் இருக்கீங்க, அந்த உலகத்தில் வந்து புக்ஸே கிடையாது, வெறும் புக்ஸ் தான். புக்ஸ்னால் என்னென்னா கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன் அதில் படிக்கக்கூடிய புக்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்ல்டில் நீங்கள் இருக்கும் போது நீங்கள் எப்படி வந்து நீங்கள் உணர்வீங்க, அதை வந்து ஒரு 2 minutes வந்து நீங்கள் பேசணும். ஸோ கண்டிப்பாக வந்து பேப்பர் புக்ஸ் இல்லைன்னா டெஃபினட்டாக படிக்கிறது வந்து போரிங்காக தான் இருக்கும். இனிஷியலாக வேணால் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நான் ஃபோன்லேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ரொம்ப நேரம் உங்களால் ஃபோனில் படிக்க முடியாது, கண்ணு வந்து எரிய ஆரம்பிக்கும், தலைவலிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எஃபெக்டிவ் ரீடிங் வந்து பேப்பர் பேக் புக்ஸில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் பேப்பர் பேக்ஸ் புக்ஸை வந்து நீங்கள் படிக்கும் போது உங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பேப்பர் பேக் புக்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து படிக்க முடியும், ஏதாவது நோட்ஸ் எடுத்தால் அதை பண்ண முடியும், படிக்கும் போது எதையாவது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் பேப்பர் பேக் புக்ஸ். ஸோ இது இல்லாமல் புக்ஸே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்மளோட லைஃப் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டெஃபினட்டாக போரிங்காக இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பேசணும். நெக்ஸ்ட் வந்து ரைட்டிங் டாஸ்க். ரைட்டிங் டாஸ்கில் வந்து இன்னைக்கு நம்ம இமெயில் ரைட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். an electronic mail or email. Emailோட full form வந்து electronic mail is used to send letters or messages using the internet. ஸோ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஒரு லெட்டரோ இல்லை மெசேஜோ அனுப்புறது தான் நம்ம இமெயில் அப்படின்னு சொல்கிறோம். An email is usually considered more informal than a letter, but we can also use it to send a formal letter or a letter of complaint where necessary. We must use both grammar and punctuation accurately in all our emails. இப்போ லெட்டரில் எப்படி ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர் இருக்கோ அதே மாதிரி இமெயிலையும் ஃபார்மல் இமெயில், இன்ஃபார்மல் இமெயில்னு இருக்குது. ஃபார்மல் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி ப்ரொஃபஷ்னலாக வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து நீங்கள் எல்லா இமெயில்ஸும் ஃபார்மல் இமெயில்ஸாக தான் போடணும். பட் நீங்கள் வந்து உங்களோட லெட்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எழுதுகிற இமெயில்ஸ் வந்து இன்ஃபார்மல் இமெயிலாக எழுதலாம். ஸோ ஃபார்மல் இமெயில் ஓட எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார்மல் இமெயில் எழுதும் போது கண்டிப்பாக பங்க்சுவேஷன், கிராமர் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். to the hindustantimes@gmail.com, subject global warming. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர். ஸோ கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்ற ஒரு மேகசினுக்கு எழுதுறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து கண்டிப்பாக ஃபார்மல் லெட்டராக தான் எழுதணும். Dear sir, kindly publish the following in the columns of your esteemed daily. It is a matter of great concern that global warming has started showing its harmful effects on all of us and the environment. According to the findings of the government panel on climate changes, the consequences of environmental changes include an increased risk of floods and droughts in many regions. The global warming has caused decreased agricultural productivity due to weather changes. So global warming வந்து day to day lifeல increase ஆயிட்டே இருக்கு. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னென்ன harmful effects நம்ம environmentல இருக்கு அப்படின்றத இந்த ரைட்டர் வந்து எழுதியிருக்காரு. Rain and snowfall have occurred in deserts. Snow is melting from glaciers due to global warming. This may lead to water crisis. The crisis is life-threatening all over the globe. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேகசினில் வர காலமில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஸோ அதுதான் வந்து இந்த இமெயில். ரிகார்ட்ஸ் போட்டு அவரோட பேர் போட்டிருக்காரு. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு இமெயில் எழுதணும். கண்டிப்பாக சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் இல்லாமல் மெயில் போகாது. மெயில் போகும், பட் சப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் ஈஸி ரெஃபரன்ஸ்.
and then dear sir அப்படின்னு போட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க body of the letterல எழுதிட்டு regards போட்டு உங்க பேர் போட்டு sign off பண்ணும். இதுதான் வந்து formal email. Next, you have an exercise in writing a formal email. Write a formal email to Mr. Sundar Pichai, CEO of Google, requesting him for an appointment to interview him. So Google oda CEO Sundar Pichai நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். ஸோ அந்த இன்டர்வியூக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்லி அவருக்கு ஒரு மெயில் போடணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து டூவில் யார் பேர் போடுவீங்க? to sundarpichai@gmail.com அப்படின்னு எழுதிக்கோங்க. சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா requesting for an appointment to interview அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. request for an appointment to interview you அந்த மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து dear sir அப்படின்னு போட்டு நீங்க வந்து எந்த மேகசின்காக நீங்க இன்டர்வியூ பண்ண போறீங்க அவரை. அதாவது நீங்க ஆஸ் அன் ஆர்டினரி பர்சனா போய் சார் நான் உங்களை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஸோ அதனால நீங்க ஒரு மேகசினோ இல்லை டெலிவிஷனோ அந்த மாதிரி இருந்தாதான் கண்டிப்பா நீங்க அவர்கிட்ட போய் கேட்க முடியும். ஸோ நீங்க வந்து யாரு, எந்த பிரஸ், அதாவது எந்த மீடியா, டெலிவிஷனை சேர்ந்தவங்களா இல்லைன்னா நியூஸ் பேப்பரை சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லுங்க. அதுல நீங்க என்னவா இருக்கீங்க, ஜெர்னலிஸ்டா இருக்கீங்களா, இன்டர்வியூவரா இருக்கீங்களா அப்படின்றத எழுதிட்டு அண்ட் அதுக்கப்புறமா எதுக்காக நீங்க அவரை வந்து இன்டர்வியூ பண்ண விரும்புறீங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க போடணும். ஸோ ஆஸ் சிஇஓ ஆஃப் கூகுளா அவர் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காரு, புதுசா இன்னும் கூகுள் என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்த போறாங்க, இதை பத்திலாம் நாங்க இன்டர்வியூ பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டு உங்களோட அப்ராப்ரியேட் டைம் அண்ட் டேட் அண்ட் வென்யூ நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து உங்களை இன்டர்வியூ எடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த மெயில் எழுதணும். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஐ ஹவ் கிவன் திஸ் இமெயில் அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. நீங்க அதை பார்த்து நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம். பட் ட்ரை ஆன் யுவர் ஓன் அண்ட் தென் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் லெசன்ஸ் vocabulary. So go through பண்ணி பாருங்க, finish all exercises and then cross check your answers at the end of the video. ஏதாவது doubts இருந்தா comment பண்ணுங்க. I'll clarify your doubts and thank you for watching this video.